நற்சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனை நத்தார் பண்டிகை. எம் இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு மனிதனாக அவதரித்த நாளை உலகில் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களாலும் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்ற நத்தார் பண்டிகையின் மாதம் ஆகும். ஆங்கில மொழியிலே இந்த நத்தார் பண்டிகைக்கு கிறிஸ்மஸ் என்று அழைப்பார்கள். இந்த கிறிஸ்மஸ் என்கிறதான சொல் உருவாக்கப்பட்ட விதமாவது கிரைஸ்ட் மற்றும் மாஸ் என்கின்ற இரண்டு வார்த்தைகளின் இணைப்பினூடாக உண்டானது. இந்த இரண்டு இணைப்பின் வார்த்தைகளின் விளக்கங்களை நாம் பார்ப்போமானால், கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்து என்று அர்த்தப்படும். ஆனால் மாஸ் என்கின்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் இருந்தாலும் அதில் ஒன்றாக அவர் நமக்கு திருப்பலியிட வந்தவர் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். ஆம், எமக்காக தன் ஜீவனையை பலியிட வந்தவர் தாம் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர்தான் யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் இந்த பூமிக்கு மனிதனாக அவதரிப்பார் என்று 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருப்பதை நாம் வேதாகமத்தினூடாக பார்க்கலாம். அது என்னவென்றால், மேசியா என்கின்ற ஒருவர் ஜனங்களின் பாவங்களுக்காக பலியாக மனிதனாக இப்பூமியில் அவதரிப்பார் என்று இப்படி உரைக்கப்பட்ட இத்தீர்க்கதரிசன வார்த்தைகளை இஸ்ரவேல் நாட்டு மக்கள் அனைவருமே அறிந்திருந்தார்கள். அவர்கள் இப்படியாக மேசியாவின் பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே கிறிஸ்து உலகிற்கு மனிதனாக அவதரித்தார். ஆனால் மிகவும் வருந்தத்தக்கதான காரியம் என்னவென்றால், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா தான் இன்று இயேசு கிறிஸ்துவாக இப்பூமிக்கு பிறந்திருக்கிறார் என்பதை அப்போது ஒருவருக்கும் புரிந்து கொள்ள முடியாதிருந்தது. ஆனால் ஜனங்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க மேசியா என்கின்ற ஒருவர் வருவார் என்பதை நன்கு அறிந்திருந்தார்கள். அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டுத்தான் புதிய ஏற்பாட்டின் ஒரு சம்பவம். இதை நீங்கள் வேதாகமத்தில் யோவான் என்னும் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இப்பூமிக்கு அவதரித்து 30 வருட காலமாக தன் பெற்றோருடன் இருந்த பின் அவர் தமது ஊழிய பாதையின் ஆரம்ப காலகட்டத்தில் சமாரியா என்கின்ற திருக்கு இயேசு கிறிஸ்து அவள் மறைவாக செய்கின்ற பாவம் ஒன்றை அவளுக்கு உணர்த்துகிறார். அப்போது தான் அவள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உரைக்கப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். அந்த ஸ்திரீ, அதாவது அவள் கூறுகிறாள், மேசியா என்று ஒருவர் வருவார் என்று நான் அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்றும் நான் அறிவேன் என்று அவருக்கு பதிலளிக்கிறார். அதற்கு இயேசு கூறுகிறார், அது நானே என்று. ஆம், இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு காரணம் ஜனங்களின் பாவத்துக்காக மரிக்க. அப்படியானால் பாவம் எப்படி வந்ததென்று தெரியுமா? ஆதியிலே நாம் முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினால் பாவம் தோன்றி இந்த உலகம் முழுவதுமே பாவத்துக்கு மாண்டு கொண்டு போய் இருந்தது. இந்த பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாயிற்று. அதற்காகவே தான் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார். இந்த நாளைத்தான் நாம் நத்தாராக கொண்டாடுகிறோம். இந்த பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்தவர் தாம் எம் இயேசு கிறிஸ்து. இவரை எம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு மனம் திரும்பி எங்கள் இருதயங்களை அவர் கையில் ஒப்பு கொடுத்து எம் சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டாலானால் நித்திய ஜீவன் பெற அவர் நம்மை வழி நடத்துவார். ஏனெனில் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இதுவே நாம் அனுசரிக்கிற உண்மையான நத்தாராகும். இந்த உண்மையான நத்தாரை சிறப்பிக்க நாம் உங்களை வரவேற்கிறோம். எம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல இயேசு சுவாமி, கூடி வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்நத்தாரை அவர்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீரே உண்மையான மேசியா என்று அறிந்து மகிழ்ச்சியான குடும்பமாக அனுசரிக்க நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் நல்வாழ்த்துக்கள். நன்றி.